ஓம் பூதாதிபாய வித்மகே மகாதேவாய தீமஹி தன்னோ சாஸ்தா பிரஜோதயாது. காஸ்மோவிய நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இலங்கை யாழ்ப்பாணம் அனலை தீவு ஐயனாருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 29ஆம் நாள். இன்று மாலை 5:36 வரை தசமி திதி உள்ளது. அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ளது. இன்று முழு நாளும் விசாக நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் மரணயோகம் உள்ள நாள். இன்று ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. இப்பொழுது ராகுகாலம் இன்று மாலை 3 முதல் 4:30 வரையும், குளிகை நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுன்னா இமிடியேட்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. வெயிட் அண்ட் வாட்ச் பாலிசி வேண்டாம். வீட்டில் சில குழப்பங்கள் வரும், விட்டு கொடுத்து போங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் புதுசாக ஏதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இல்லை ஒரு பெரிய லெவலில் பண்ணணும்னா ஃபஸ்ட் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். தசா புத்தியெல்லாம் அனுகூலமாக இருக்கா, அந்தரம் நல்லா இருக்கான்னு, அதுக்கப்புறம் அது முடிவெடுத்துக்கலாம். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். படிச்சுட்டு வேலை தேடுபவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. இரவு நேர பயணத்தை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. இனி நீங்கள் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் வழிபாடு. சுதர்சன மந்திரத்தை சொல்லி வழிபடுவது விசேஷம். காயத்ரி மந்திரம் ஓம் சுதர்சனாய வித்மஹே மகாஜ்வாலாய தீமஹி தன்னோ சக்கர பிரச்சோதயாது. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. ரிஷபராசி என்பர்களே, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள். பண வரவு இருக்கும். அதே மாதிரி கடன் சம்பந்தமான விஷயங்களில் இந்த மாதம் எப்படி நம்ம இஎம்ஐ கட்ட போகிறோம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஆண்டவன் ஒரு உதவி பண்ணுவார். விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். விளையாட்டுத்துறை வீரர்கள், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு, அத்லெட்டிக்கில் இருக்கிறவங்க, ஃபுட்பால், வாலிபால், கிரிக்கெட், செஸ், டென்னிஸ் போன்ற விளையாட்டில் வீரர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷனை தரக்கூடிய நாள். ஸ்பான்சர்ஷிப் கிடைக்காம அவதிப்பட்ட சில வீரர்களுக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சிலருக்கு மருத்துவ செலவுகள் காத்திருக்கு. ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரட்டரி, ஸ்கேனிங் சென்டர், ஃபார்மா கம்பெனி நடத்துகிறவங்க, மெடிக்கல் எக்யூப்மெண்ட் சம்பந்தமான மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. தன்வந்திரி பகவானுக்கு பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுன ராசி என்பர்களே, நிறைவான நாள். ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய நாள். வேலை விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். சில பேருக்கு ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த ப்ரமோஷன் அல்லது இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர், இல்லைன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம், ஒரு ரெக்கக்னிஷன் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், ரேடியோலஜிஸ்டாக, ரேடியோகிராஃபராக, ஃபார்மசிஸ்டாக, கெமிஸ்டாக இருப்பவர்கள், லேப் டெக்னீஷியன், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்கிறவங்க, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் போய் மேலே படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கின்ற டாக்டராக, சர்ஜனாக இருப்பவர்களுக்கெல்லாம் கூட அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். தந்தை தாயுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீங்க. சகோதரரால் உங்களுக்கு நன்மை உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் முருகா அப்படின்னு காலையும் மாலையும் 6 தடவை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4.
கடகராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள், முயற்சிக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷனோடு படிக்க வேண்டிய நாளாக இருக்கும். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறதுல இருந்த சில பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி மெக்கானிக்கல் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, சிவில் சம்மந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஃபர்னிச்சர், வுட் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், அயர்ன் ஸ்டீல் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஜவுளி கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. அரசாங்கம் சம்பந்தமான, அரசு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. ஓம் கம் கணபதியே அப்படின்னு விநாயகரை நினைத்து வழிபடுங்க. காரிய தடைகள் நீங்கும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சிம்ம ராசி என்பர்களே, ராசிக்குள் இருக்கின்ற கேது, அதே மாதிரி சந்திர பகவானால் சில தடை தாமதங்கள் வந்து போகும். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டாக்டராக, சர்ஜனாக இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. அரசியல்வாதிகளுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். படிப்பிலே ஆர்வம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில், அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் இழுபறி நிலைமை ஏற்படும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மீடியா, அட்வர்டைஸ்மெண்ட், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே லக்ஸரி அல்லது காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் ஹேண்டில் பண்ணும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஆண்களை பொறுத்தவரையிலே பணக்கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வியாபாரிகள் ஊழியர்களுடன் மோதல் வேண்டாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. உங்கள் கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு. கால பைரவருக்கு நீங்கள் சிவப்பு நிற அரளி புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. கன்னி ராசி அன்பர்களே, உயர்வான நாள். நினைத்ததை சாதிப்பீங்க. மன தைரியம் வரும். பெண்களை பொறுத்தவரையில் நான் என்னோட ஃபிட்னஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி சில நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க. ஒரு ஜிம்முக்கு போகிறது, இல்லை ஒரு வாக்கிங் போகிறது, இல்லைன்னா நல்ல விஷயங்களை பற்றி பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக பண்ணுவீங்க. ஆண்களை பொறுத்தவரையிலே ஃபைனான்ஷியல் பிளானிங்கில் பெட்டராக இருக்கணும். தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கட் டவுன் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி சில பிளான்ஸ் எல்லாம் பண்ணிப்பீங்க. நல்லபடியாக நடக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே குறிப்பாக மேனேஜ்மெண்ட், ஆர்ட்ஸ் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வேலை தேடுவோர் சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயருக்கு நீங்கள் செந்தூரம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும் நாள். நல்ல செய்திகள் வந்து சேரும். குறிப்பாக பிஸ்னஸை பொறுத்தவரையில் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறவங்க, கவர்மெண்ட் டெண்டர் எடுத்து பண்ணுபவர்களுக்கு சம்பந்தமான விஷயங்களில் இருந்த சில தடைகள், தாமதங்கள் எல்லாம் விலகும். வெளிநாட்டிலே ஐடி, சாஃப்ட்வேர் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் சம்மந்தமான வேலையில் இருப்பவர்கள், சிவில் இன்ஜினியராக, ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், அதே மாதிரி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே புது நட்புகள் உருவாகும். ஆண்களை பொறுத்தவரையிலே இருக்கின்ற நட்பை காப்பாற்றுறதுக்கு போராட வேண்டியிருக்கும். மாலை நேர, இரவு நேர பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. வில்வம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. விருச்சிக ராசி என்பர்களே, ராசிக்குள் சந்திர பகவான் இருப்பதனால் சில விஷயங்களை பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணணும். மனசில் ஒரு தெம்பு, தைரியம் சிலருக்கு வந்து போகும். கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஆயில் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா
ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை சிலருக்கு மாறும். அதே மாதிரி தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஏற்கனவே சர்ஜரியோ ஆப்ரேஷனோ செய்து கொண்டவர்களுடைய உடல்நிலையிலே முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் கார்த்திகேயாய் வித்மகே சக்திஹஸ்தாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரஜோதயாது அப்படிங்கிற முருகனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. நல்லதே நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். குறிப்பா பண கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. கடன் விஷயத்திலும் கவனம் தேவை. பர்சனல் லோன் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி ஆப்ஸில் போய் எங்கேயாவது லோன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது மாட்டி சிக்கிக்காதீங்க. கோல்டு சில்வர் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஜுவல்லரி ஷாப், அடகு கடை வைத்திருப்பவர்கள், ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள், குறிப்பாக டைவர்ஸ், விவாகரத்து சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வருக்கு நீங்கள் வில்வம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மகர ராசி என்பர்களே, உயர்வான நாள். மனசில் இருந்த சில குறைகள் நிவர்த்தியாகும். நல்ல விஷயங்களை நான் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. சில பேர் ஒரு பிளட் டொனேஷன் கொடுக்குறதோ, உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ, உணவு வாங்கி கொடுக்குறதோ, இல்லை ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதோ, இல்லை ஏழை மாணவனுக்கு ஒரு படிக்கிற சம்மந்தமான விஷயங்கள், ஒரு ஸ்டேஷனரி புக்ஸோ ஸ்டேஷனரியோ வாங்கி கொடுக்குற, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. சகோதர வழியிலே நன்மை உண்டு. அதே மாதிரி ஃபேமிலி டிஸ்பியூட் அல்லது ஏதாவது ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான டிஸ்பியூட் சம்மந்தமான விஷயங்களில் கேஸ் இருப்பவர்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும். வாகன யோகம் சிலருக்கு உண்டு. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களிலே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். குறிப்பாக பிசினஸை பொறுத்தவரை ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். மளிகை வியாபாரம், grocery ஸ்டோர், ப்ரொவிஷனல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட், மினி மார்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில், வேலையை பொறுத்தவரையில் நியூஸ் ரீடராக, டிவி ஆங்கராக இருப்பவர்கள், நியூஸ் ஆங்கராக இருப்பவர்கள், ஆர்ஜே, விஜே, டிஜேயாக இருப்பவர்கள், சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ரயில்வே சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலே பள்ளி மாணவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ஆசிரியர்களின் பாராட்டு கிடைக்கும். வாழ்க்கை துணை அல்லது காதலன் அல்லது காதலி இல்லை உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடும் விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மீனராசி என்பவர்களை, சந்திராஷ்டமம் இருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. மோதல் போக்க வேண்டாம். அதே மாதிரி ஆஃபீஸ்லேயோ ஃபேக்ட்ரிலேயோ பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையோ சில விஷயங்களை கொஞ்சம் கரெக்டாக பண்ணிடுங்க. அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரையில் உங்கள் கண்ட்ரோலில் எல்லாத்தையும் வச்சுங்க. மேனேஜர் பார்த்துப்பாரு, என்னோடய அசிஸ்டன்ட் பார்த்துப்பாங்க, பிஏ பார்த்துருப்பாங்கன்னு விட்டுறாதீங்க. ஆடிட்டராக, சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக, அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்கிறவங்க, ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான வேலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு நாள். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. கடன் விஷயத்தில் கவனம் தேவை. மறுமணம் சம்பந்தமான விஷயங்களில், ப்ரொஃபைல் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
விநாயகர் வழிபாடு உங்கள் சங்கடத்தை தீர்க்கும் வழிபாடு. கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. நன்றி, வணக்கம்.